எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா நாளும் இனிய நாளாக அமைவதற்கு என்னோடய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவிச்ச உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த அவிச்ச உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா, என்ன தான் நம்ம மசாலா தூக்கலாக போட்டு ரெடி பண்ணாலும் அதில் அந்த அவிச்சு இருக்கிற உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா சாப்பிடும் போது உப்பு உரப்பெல்லாம் கம்மியாக இருக்கும், ரொம்பவே சப்புன்னு இருக்கும். அதை நல்லா உப்பு உரப்பெல்லாம் நல்லா தூக்கலாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கு பொரிக்கிறதுக்காக அகலமான கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலான கடாய் எடுக்கிறதோட இரும்பு கடாய் எடுத்தோம்னா உருளைக்கிழங்கு நல்லாவே கிறிஸ்பியாக வரும். இப்போ கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை 2 கொத்து 3 கொத்து அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். அதோடய ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா 5-6 பல்லு பூண்டை நான் நல்லா நச்சுட்டு சேர்த்துக்கிறேன். நம்ம கட் பண்ணி சேர்க்குறத விட இந்த மாதிரி நச்சுட்டு சேர்த்தோம்னா அதோட ஃப்ளேவருமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ ரெண்டையும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நான் பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நெய்ஸாக கட் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு சேர்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். வெங்காயம் வதக்கிற ஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா அது பண்ணினீங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்காது. அதனால் வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் நல்லாவே வறுத்துட்டு எடுத்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். இப்போ நம்ம சேர்த்துட்டு வதக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கிறிஸ்பியாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். நம்ம பூண்டு சேர்த்துருக்கோம், இருந்தாலும் பெருங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் வாய்வு பிடிக்காமல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுட்ரு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஆயிலே நம்ம ஃப்ரை பண்ணும் போது உருளைக்கிழங்களோட கலர் பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு நல்ல சூப்பரான கலராக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்க்கக்கூடிய உருளைக்கிழங்க ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ண போகிறோம். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உருளைக்கிழங்கு உப்பு உரப்பு இல்லாமல் சப்புன்னு இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு உருளைக்கிழங்க 2 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா மண் இல்லாமல் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க. இதை குக்கரில் சேர்த்துருங்க. உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்க நீங்கள் தனியாக பாத்திரத்துலையும் வேக வைக்கலாம். இருந்தாலும் இந்த குக்கரில் வேக வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது கட்டாயமாக கல்லுப்பு சேர்க்கணும். அப்போ தான் உருளைக்கிழங்குல உப்பு சார்ந்து இருக்கும். அடுத்ததாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்க்கறதுனால நமக்கு உருளைக்கிழங்குல பார்த்திங்கன்னா நல்லாவே கலர் பிடிச்சிருக்கும். இந்த ஸ்டேஜில் 2 காஞ்ச மிளகாவை இந்த உருளைக்கிழங்கோட போட்டு நம்ம அவிச்சிக்கலாம். இப்படி நம்ம போடுறதுனால இந்த காஞ்ச மிளகாவோட காரம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குல நல்லாவே பிடிச்சிரும். நம்ம கிழங்கு பொரிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிழங்கை சாப்பிடும் போதும் நல்லா உப்பு உரப்பு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் பார்த்திங்கன்னா இப்போ 2 எடுத்திருக்கேன். நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்துருந்தாலும் நம்ம காரப்பொடி போடுவோம் தான். இப்போ பார்த்திங்கன்னா இது எந்த அளவுக்கு வேக வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவெல்லாம் விசில் விட்டுறாதீங்க. கரெக்டாக 1 விசில் மட்டும் போதும். அப்போ தான் உருளைக்கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். 2 விசில் விட்டிங்கன்னா மாவு மாதிரி ஆயிரும். இப்போ நான் பார்த்திங்கன்னா 1 விசில் விட்டதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்க நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக கட் பண்ணுங்கள். கையிலெல்லாம் உடச்சி விட்டிங்கன்னா சரியாக வராது. இந்த மாதிரி கட் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அது சாப்பிடும் போது மாவாக இல்லாமல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ மசாலா எல்லாமே நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நீங்கள் வதக்கக்கூடிய கரண்டி பார்த்திங்கன்னா தோசை கரண்டியாக இருந்துச்சுன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். அப்போ தான் அது உடையாமல் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலாவை எல்லாத்தையுமே நல்லா பெரட்டி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதும் உப்பு போட்டிருக்கோம், அதே மாதிரி வெங்காயம் வதக்கும் போதும் உப்பு போட்டிருக்கோம். அதனால் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் உப்பு தூவிக்கோங்க. அதே மாதிரி மிளகாத்தூள் தேவைப்பட்டாலும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மிளகாத்தூளும் தூவிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்லே வச்சு எவ்வளோ நேரம் வேண்டாலும் நம்ம வேக வைக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம வேக வைக்கிறோமோ அந்தளவுக்கு உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு ஆயில் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா கடாயை சுற்றி ஆயில் கொஞ்சம் ஊற்றிட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லாவே கிறிஸ்பி ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம தயிர் சாதம் ரசத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.